Hi all, welcome back. Are you struggling to understand the Plotkin bound in coding theory? Okay, let's go through the concept of Plotkin bound and now let's decode this theorem. Most importantly, subscribe and hit the bell icon for more MSc Max theorem videos. So let's dive into the concept. ஃபர்ஸ்ட் ஜென்ரலா பிளாட்கின் பவுண்ட் எதை பத்தி சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிளாட்கின் பவுண்ட் இது என்ன அப்படின்னா, ஒரு கோடோட லென்த், அப்புறம் நம்பர் ஆஃப் கோட் வேர்ட்ஸ், அதுல எத்தனை கோட் வேர்ட்ஸ் இருக்கு, பிளஸ் அந்த ஃபீல்டோட ஃபீல்ட் சைஸ், இதெல்லாம் வச்சு அந்த மினிமம் டிஸ்டன்ஸ் டி வந்து எவ்வளோ பெருசா இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றது தான் நம்மளுக்கு பிளாட்கின் பவுண்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கோடோட லென்த், அதுல இருக்க நம்பர் ஆஃப் கோட் வேர்ட்ஸ் பிளஸ் அதோட ஃபீல்ட் சைஸ், இதெல்லாம் பொறுத்து அந்த மினிமம் டிஸ்டன்ஸ் டி வந்து எவ்வளவு பெருசா இருக்கலாம் அப்படிங்கறத சொல்றத தான் பிளாட்கின் பவுண்ட். சிம்பிளா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பிளாட்கின் பவுண்ட இட் கிவ்ஸ் அப்பர் லிமிட் for how powerful a code can be at detecting and correcting errors. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So now let's move on to the theorem statement. If there is a linear code of length n and m code words and a minimum distance d over fq, then d is less than or equal to nm of q minus 1 divided by m minus 1 into q. So first நம்ம ரெண்டு பேசிக் கான்செப்ட் வந்து பார்க்கலாம். ஒன்னு கோடு, இன்னொன்று வந்து லீனியர் கோட். ஸோ ஃபர்ஸ்ட் see about code. ஃபர்ஸ்ட் கோட் என்ன அப்படின்னா, ஒரு மெசேஜை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண போறோம் வித் எரர் ப்ரொடெக்ஷன். அதுக்கு நம்ம ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அந்த செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் பேர் தான் என்ன அப்படின்னா code words, and this whole process is a code. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். That is, a code is a set of strings called code words used to transmit messages with error protection. எரர் ப்ரொடெக்ஷனோட ஒரு மெசேஜை டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு நம்ம ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ், அதாவது கோட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம். அதுதான் என்னன்னா கோடு. அடுத்து லீனியர் கோட்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கோடை நம்ம எப்ப லீனியர் கோடுன்னு சொல்றோம் அப்படின்னா, அது வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸா இருக்கணும். எதுலனா ஒரு ஓவர் ஃபைனைட் ஃபீல்ட் எஃப்கியூ. ஃபைனைட் ஃபீல்டுல அது ஒரு வெக்டார் ஸ்பேஸா இருக்கணும். தென் அந்த கோடோட லீனியர் காம்பினேஷன் எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு கோட் வேர்டா தான் இருக்கணும். அந்த கோட் வேர்டோட லீனியர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே இன்னொரு கோட் வேர்டா இருக்கணும். அப்படியா இருந்தா அந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் லீனியர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கோட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோட்னா என்ன, லீனியர் கோட்னா என்ன? கோடுங்கிறது என்னது? ஒரு செட் ஆஃப் ஒரு மெசேஜஸ் டிரான்ஸ்மிட் பண்றோம் வித் எரர் ப்ரொடெக்ஷனோட, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ், தட் இஸ் கால்ட் கோட் வேர்ட்ஸ் தான் என்ன சொல்றோம்னா கோடுன்னு சொல்றோம். இப்போ அது எப்ப லீனியர் கோடுன்னு சொல்றோம்? அது வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸா இருக்கணும் ஓவர் a finite field with q elements, that is over finite field fq. One, moreover and more importantly, அந்த கோட் வேர்ட்ஸோட லீனியர் காம்பினேஷன் எல்லாமே நம்மளுக்கு இன்னொரு கோட் வேர்டா தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி உள்ள கோடை தான் நம்ம லீனியர் கோடுன்னு சொல்றோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். லீனியர் கோட் ஆஃப் லென்த் n அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு கோட் வேர்டுக்கும் n சிம்பிள்ஸ் இருக்கும். அதுதான் என்னன்னா லீனியர் கோட் ஆஃப் லென்த் n. அடுத்து டைமென்ஷன் k. டோட்டலா q பவர் k கோட் வேர்ட்ஸ் வந்து இருக்கும். தென்
about minimum distance D, the smallest Hamming distance between any two distinct code word. ரெண்டு distinct code wordக்கு உள்ள இருக்கிற smallest Hamming distance தான் நம்ம minimum distance சொல்றோம் இந்த D. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிளாட்கின் பவுண்டோட மெயின் ஐடியா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு அப்பர் லிமிட்டை வந்து தரும். அது எதுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்கிற நம்பர் ஆஃப் கோட் வேர்ட்ஸ் m, லென்த் n அண்ட் ஓவர் த சைஸ் ஆஃப் த ஃபீல்டு qல அந்த மினிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ பெருசா இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றத தான் பிளாட்கின் பவுண்ட். How large a minimum distance can be. இத சொல்றது தான் என்னன்னா இந்த பிளாட்கின் பவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, சீன்ற ஒரு லீனியர் கோட் எடுத்துக்கிறோம். சீன்ற ஒரு லீனியர் கோட் ஓவர் FQ எடுத்துக்கிறோம். ஸோ அப்ப நம்பர் ஆஃப் கோட் வேர்ட்ஸ் எப்படி இருக்கும்? எப்படி சொல்லியிருந்தோம் முன்னாடி? Q பவர் K. இததான் என்னன்னு எடுத்திருக்கோம்னா Mன்னு எடுத்திருக்கோம். ஒவ்வொரு பொசிஷன் ஐல வந்து, அதாவது ஐன்றது எதுல இருந்து எது வரைக்கும்னா 1ல இருந்து n வரைக்கும் இருக்குது. இந்த ஐ பொசிஷன்ல நம்மளுக்கு எந்தெந்த கோட் வேர்ட்ஸ் எல்லாம் நான் ஜீரோ வேல்யூவோட இருக்குது, அதாவது ஜீரோ இல்லாம இருக்கிற பொசிஷன்லாம் எது எது அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ண போறோம். ஸோ ஃபார் ஈச் பொசிஷன் I belong to 1 to n, we want to count how many code words have non-zero value at that position. அந்த பொசிஷன்ல ஜீரோ இல்லாம எத்தனை பொசிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்றோம். முன்னாடி என்ன பண்ணோம்? நான் ஜீரோ வேல்யூ இருக்கிற ஐத்து காம்போனன்ட், ஐத்து பொசிஷன் எதுன்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ அப்ப ஜீரோவா இருக்கிறத என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப டீன்ற நம்ம ஒரு சப்ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். அது எதுக்கு சப்ஸ்பேஸ்னா சிக்கு, அதாவது டி இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் சி. இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, கோட் வேர்ட்ஸ் வித் ஜீரோ, அதுல முன்னாடி பார்த்ததுல ஐத் பொசிஷன்ல நான் ஜீரோ காம்போனன்ட், இதுல ஜீரோ காம்போனன்ட் வந்து எடுத்துக்கிறோம். டி இஸ் அ சப்ஸ்பேஸ், அதுல வந்து ஜீரோ வர காம்போனன்ட் எல்லாமே எடுத்துக்கிறோம். கோட் வேர்ட்ஸ் வித் ஜீரோ. Since linear codes over FQ இதெல்லாம் எப்படி பார்ட்டிஷன் ஆயிருக்கு அப்படின்னா, into cosets of D, cosets of absolute value of D வந்து பார்ட்டிஷன் ஆயிருக்கு இப்ப. ஸோ C by D வந்து என்ன, மொத்தம் எத்தனை சாய்ஸ் இருக்கும்? அப்ப அதுக்கு Q சாய்ஸஸ் வந்து இருக்கும். ஃபைனைட் ஃபீல்டு FQ வந்து பார்ட்டிஷன் ஆயிருக்கு into the cosets of mod D. அப்ப இந்த C by Dக்கு வந்து மொத்தமா Q சாய்ஸஸ் வந்து இருக்குது. So the total number of such subsets, அதாவது total number of அந்த cosets அப்ப எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, mod C by mod D is equal to M divided by mod D, which is equal to Q. முன்னாடியே வந்து சொல்லியிருந்தோம்ல, C by D வந்து Q சாய்ஸஸ் வச்சிருக்குது. அதை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். முன்னாடி ஃபர்ஸ்டே பார்த்தோம், லீனியர் கோட சீன்ற லீனியர் கோட் ஓவர் எஃப்கியூல எடுக்கும்போது அதோட மாட் வேல்யூ, அப்சல்யூட் வேல்யூ வந்து எம்முக்கு ஈக்குவலா இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு Q பவர் K. இதையும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, C by D has Q choices of elements. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் இதை எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் கோட் வேர்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். நம்பர் ஆஃப் கோட் வேர்ட்ஸ் வித்
non-zero ith position in ith position. அதாவது m minus mod d தான் எடுக்க போறோம். m ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு தெரியும், q power k. mod d ஓட வேல்யூ q power k minus 1. அப்ப q power k minus 1 into q minus 1. இதான் வருது நம்மளுக்கு ஈக்குவேஷன் இல்ல. இந்த மாதிரி நம்ம எல்லா n பொசிஷன்ஸுக்கும் வந்து நம்ம பண்றோம். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ என்ட்ரிஸ், மொத்தமா நான் ஜீரோ என்ட்ரிஸ் இன் ஆல் கோட் வேர்ட்ஸ் அப்ப எப்படி வரும், n பொசிஷன்ஸ்க்கும் பண்றதுனால n into q power k minus 1 into q minus 1 வந்துருது. But the total weight of all non-zero code words is greater than or equal to d into q power k minus 1. எதுக்காக நம்ம இப்படி சொல்றோம், டோட்டல் வெயிட் ஆஃப் ஆல் நான்-ஜீரோ கோட் வேர்ட்ஸ், அதாவது நான்-ஜீரோ கோட் வேர்ட்ஸ், டோட்டல் கோட் வேர்ட்ஸ் இருக்குதுல்ல, இந்த இது வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு d into q power k minus 1 சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு கோட் வேர்டுக்கும் நம்மளுக்கு அட்லீஸ்ட் வெயிட் வந்து d இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கோட் வேர்ட்ஸ் வந்து பெருசா இருக்குது. தட் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு d into q power k minus 1. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா, d into q power k minus 1 is less than or equal to n into q power k minus 1 into q minus 1. இப்போ ரெண்டு சைடும் நம்ம q power k minus 1ஆல டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணோன்னா என்ன ஆகும், இதுவும் கேன்சல் ஆயிடுமா. அப்போ d is less than or equal to q power k minus 1ஆல இங்கே டிவைட் பண்ணா இது டைரக்டா அப்படியே எழுதுவோம், n into q power k minus 1 into q minus 1 divided by q power k minus 1. இப்போ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பை q, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் போத்துக்கும் நம்ம என்ன பண்றோம், q-ஆல மல்டிப்ளை பண்றோம். நம்ம q-ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றோம் போத் சைட்ஸும். இப்போ இதுக்குன்னா கேன்சல் அவுட் ஆயிட்டு d மட்டும் இருக்கும். இந்த இடத்துல மல்டிப்ளை அண்ட் டினாமினேட்டர் பை இதுவா, இப்போ இதுல வந்து டினாமினேட்டர்ல அப்படியே தான் இருக்கும், q power k minus 1. இப்போ இந்த q-வும் q power k minus 1-ம் நம்மளுக்கு சிம்பிளிஃபை ஆகி நம்மளுக்கு q power k மட்டும் வரும். ஸோ n into q power k into q minus 1. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், q power k-ன்றது என்னது, m இல்ல, q power k-ன்றது m. So d is less than or equal to nm into q minus 1 divided by q into m minus 1. So final inequality எப்படி இருக்குது, d is less than or equal to nm q minus 1 m minus 1 into q. எதனால நம்ம இந்த பிளாட்கின் பவுண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு லார்ஜ் d வச்சோ, large d, large m and small n இதெல்லாம் வச்சு, small n and small q இதெல்லாம் all at once வச்சு நம்மளுக்கு ஒரு லீனியர் கோடை நம்மளால பில்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து how big the distance can be, அதாவது இந்த பிளாட்கின் பவுண்ட் தியரியை வச்சு நம்ம how good a code can be அப்படின்றது தியரட்டிக்கலா நம்மளால சொல்ல முடியுது. That is, Plotkin bound helps us to decide what's realistic when choosing n, m and d. So, the upper limit on any code distance வந்து என்ன இருக்குதுன்னா, இந்த equality தான் நம்ம choose பண்ணுவோம். This may be useful in many entrance examination like GATE or NET. That is, the upper limit of the code distance is d less than or equal to n m into q minus 1 divided by q into m minus 1. So finally, if this video helped you, drop a like and comment
Plotkin Pro below. Okay. Subscribe to GVM Success Path for more easy math and MSc Math theorems proofs, which helps you to understand in an easy way. So share this with your classmates or somebody else who needs this. So see you in our next video. I hope or I try to upload videos on every Wednesday and Saturdays. Okay. Be in touch. Hit the bell icon. Please do subscribe GVM Success Path. Thank you. Bye bye.